ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இந்துஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்ப சிம்பிளாக டேஸ்ட்டாக இறால் பிரியாணி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த பிரியாணி செய்கிறது ரொம்ப ஈஸி, ஆனால் டேஸ்ட் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபர்ஸ்ட் வந்து 1/2 கிலோ அளவு இறாலை நல்லா சுத்தம் பண்ணிவிட்டு எடுத்துக்கலாம். எப்போவுமே நீங்கள் பிரியாணிக்கு இறால் வாங்கும்போது பெரிய இறாலாக பார்த்து வாங்கிக்கோங்க, அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். இதில் இப்போது 1 டேபிள் ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். 1/8 டேபிள் ஸ்பூன் அளவு மஞ்சள் தூள், 1 டேபிள் ஸ்பூன் அளவு தனி மிளகாய் தூள், 1 டேபிள் ஸ்பூன் அளவு மல்லித்தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் அளவு சீரகத்தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் அளவு கரம் மசாலா தூள், 2 டேபிள் ஸ்பூன் அளவு கெட்டியான புளிக்காத தயிர் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக புதினா, கொஞ்சமாக கொத்தமல்லி, கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா பிசைஞ்சு விட்டுருங்க. இறாலோட இந்த மசாலா எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகணும். பாருங்கள், இந்த மாதிரி பிசைஞ்சதுக்கப்புறமா இதை ஒரு மூடி போட்டு 20 நிமிஷம் ஊற வச்சுக்கலாம். நான் இன்றைக்கி கொஞ்சமாக செய்கிறதுனால நான்ஸ்டிக் கடாயில் செய்கிறேன். நீங்கள் கொஞ்சம் அதிகமாக செய்கிறீங்க அப்படின்னா நீங்கள் குக்கரில் கூட செஞ்சுக்கலாம். இதில் இப்போ 3 டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்து சூடானதுக்கப்புறமா ஒரு பிரியாணி இலை, ஒரு பட்டை, ஒரு அன்னாச்சி பூ, 2 ஏலக்காய், 2 லவங்கம் சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் அளவு சோம்பு சேர்த்து பொரிய விட்டுருங்க. 2 பெரிய வெங்காயத்தை நீளமாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம். ஸ்டவ்வை மீடியம் ஹீட்டில் வச்சுட்டு 2 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுறலாம். வெங்காயம் வதங்கிட்டு இருக்கும்போதே 2 பச்சை மிளகாயை இடையில மட்டும் கீறிட்டு சேர்த்துக்கோங்க. ஒரு பெரிய தக்காளியை சின்னதாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம். வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய் எல்லாமே நல்லா வதங்கணும். இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா நம்ம ஏற்கனவே ஊற வச்சுருக்கிற இறாலை சேர்த்துடலாம். ஸ்டவ்வை மீடியம் ஹீட்டில் வச்சுட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இதை ஒரு மூடி போட்டு 5 நிமிஷம் வேக வச்சுக்கலாம். இடையில மட்டும் கிளறி விட்டுக்கோங்க. 5 நிமிஷத்துக்கு அப்புறமா பாருங்கள், இறால் எல்லாமே சுருண்டுருச்சு. பாருங்கள், இப்படி சுருண்டுருச்சு அப்படின்னாலே இறால் வெந்துருச்சு அப்படின்னு தான் அர்த்தம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு நீங்கள் எந்த கப்பில் அரிசி எடுக்கிறீங்களோ அதே கப்லேயே தண்ணி எடுத்துக்கோங்க. நான் இந்த கப்பில் தான் 1/2 கப் அளவு அரிசி எடுத்தேன். இப்போ நான் இதில் 2/2 கப் அளவு தண்ணி சேர்த்துக்க போகிறேன். தண்ணி சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இதை ஒரு 3 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். இந்த மாதிரி கொதிச்சதுக்கு அப்புறமா நம்ம இறால் பிரியாணிக்கு 1/2 கிலோ இறாலுக்கு 300லேருந்து 350 கிராம் அரிசி தான் எடுக்கணும். நான் 300 கிராம் அரிசியை 2 முறை கழுவிட்டு 10 நிமிஷம் ஊற வச்சுருக்கேன். அதை நம்ம இதில் சேர்த்துக்கலாம். இதை இந்த மாதிரி லைட்டாக மிக்ஸ் பண்ணி விடுங்க, இல்லைன்னா அரிசி உடைஞ்சு போயிடும். நம்ம இறாலில் ஏற்கனவே உப்பு சேர்த்துருந்தோம் இல்லையா, அதனால உப்பு பார்த்துட்டு தேவைப்பட்டது அப்படின்னா உப்பு சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக புதினா இலை, கொஞ்சமாக கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். இதை இப்போது ஓப்பன்லேயே ஒரு 3 நிமிஷம் வேக வச்சுக்கோங்க. இந்த மாதிரி நல்லா கொதிச்சுட்டு அரிசி எல்லாமே வெளியில் தெரியணும். அதே மாதிரி இந்த மாதிரி பபிள்ஸ் மாதிரி வந்திருக்கு பார்த்தீங்களா, இந்த டைமில் ஸ்டவ்வை லோ ஹீட்டில் வச்சுட்டு மூடி போட்டு 20 நிமிஷம் தம் போட்டுக்க போகிறோம். இப்போது இந்த மூடியில் இருக்கிற அந்த ஓட்டை வழியாக வெளியில் ஸ்டீம் வரக்கூடாதுன்றதுக்காக ஒரு சின்ன பேப்பரை லைட்டாக சுருட்டிட்டு உள்ளே விட்டுக்கலாம். இப்போது 20 நிமிஷம் ஆயிடுச்சு. பாருங்கள், நம்மளுக்கு சூப்பரான இறால் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. உதிரியாக சாதம் சாப்பிட்றதுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். கரண்டியோட அடிபாகத்தை வச்சு லைட்டாக கிளறி விட்டு அதுக்கப்புறமா எடுத்துக்கோங்க. அவ்வளோதான், சூப்பரான இறால் பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.